அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்களை நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த கல்லூரிகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த ரெண்டு கல்லூரிகள் பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட கல்லூரிகள் பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய நல்ல பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ரொம்ப வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க நல்ல பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய நல்ல பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்பயுமே சொல்கிறேன், எந்த ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் தான் சேரணும் அப்படின்லாம் எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். நல்ல பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் நிறையாவே இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் நினைக்கிற காலேஜில் கிடைக்கலன்னா அடுத்த காலேஜஸில் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் இப்போ பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டது 29 வருஷம் ஆயிருக்குங்க. சரிங்களா? அதுபோக பார்த்திங்கன்னா இது இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா நேக்கில் A+ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. அதுமாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா என்பிஏல அக்ரிடேஷன் வாங்கின ப்ரோக்ராம்ஸாக இருக்குங்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல தலை சிறந்த பொறியியல் கல்லூரி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னைன்னு ஜோன்னு சொல்லக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்மினிப்பூண்டி அப்படிங்கிற தாலுக்காவில் கவரைப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1999 பேட்ச்லேருந்து ஆரம்பித்து 2020 வரைக்கும் ஒரு 992 யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 25 மாணவர்கள் கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுமாதிரி என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லேயே 151லேருந்து 200 ரேங்கிங்குள்ளே இருக்கக்கூடிய அகில இந்திய அளவில் தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் 151லேருந்து 200 அப்படிங்கிற ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுது. அதுபோக பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸுமே 92.39% ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இன்னோவேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ்லையுமே ARIIAன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் நல்ல ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. பேட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா காப்புரிமைங்கிறது ஒரு 31 பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா, கிராண்ட் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 260க்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட்ஸ் வைஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவுக்கு நிறையா லேப் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே அவங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இந்த கல்லூரியோட கோடு பார்த்துக்கோங்க, 1113 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நிறைய பேர் கொண்ட கல்லூரிகள் இருக்குது. அதில் நிறைய பேர் மாற்றி எடுத்துடுறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம இந்த கவுன்சிலிங் கோடுங்கிறத நோட் பண்ணிக்கணும். இந்த ஆர்எம்கே குரூப்லேயுமே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதில் நான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த கல்லூரியோட கோடுங்கிறது 1113. சரிங்களா? ஏன்னா அந்த கோடு பார்த்துக்கோங்க, கல்லூரிகளை மாற்றி எடுத்துட வேண்டாம். ஸோ இங்கே என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக கோர்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி பிடெக் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மொத்தம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 11 கோர்சஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த கல்லூரியிலையும் பார்த்திங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜஸில். ஸோ அதுபோக இவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸுமே நல்லா இருக்கிறதா தான் சொல்கிறாங்க மாணவர்கள். ஸோ அவங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன சேலரின்லாம் கொடுக்கல, அதாவது ஒவ்வொரு வருஷமும் எத்தனை மாணவர்கள், எத்தனை கம்பெனி வந்திருக்குது, எத்தனை மாணவர்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்க எப்போ ஆரம்பித்து 2006 2010 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. 2023 பார்த்திங்கன்னா கம்மியான பிளேஸ்மெண்ட்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. அது 66% பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா இன் ப்ராக்ரஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுங்கிறத நம்ம பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுங்கிறது வெறும் ஃபேக்காகவும் இதாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே ட்ரீம் சூப்பர் ட்ரீம் ஜாப் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க.
அதாவது என்னென்ன கம்பெனிஸில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க, என்ன சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் கடந்த வருஷம் 259 மாணவர்கள் வந்து ட்ரீம் ஜாப் ஆஃபர்ஸில் வந்து போயிருக்கிறதாகவும் காட்டுறாங்க. பட் வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கப்போ வெறும் பிளேஸ்மெண்ட் மட்டும் பார்க்காம, ஆனால் பிளேஸ்மெண்ட் தகவல்ங்கிறது இப்போயும் நான் சொல்கிறேன் ஒரிஜினல் கிடையாது. எந்த கல்லூரியிலையுமே நிறைய கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக தான் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும்லாம் பார்க்க வேண்டாம், சரிங்களாங்க. கல்லூரியை பற்றி நேரடியாக மாணவர்கள்ட்ட போய் விசாரிங்க. எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்கள்ட்டையுமே விசாரிங்க. அப்படி இருக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் சேருங்க. மற்றபடி ஓரளவுக்கு பாரம்பரியமான கல்வி நிறுவனமானு பார்த்து சேருங்க. ரெண்டாவதாக நான் பார்க்கக்கூடிய கல்லூரியானது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் கோடுங்கிறது 1317. ஏன்னா இங்கேயுமே 2 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு கல்லூரி இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த கல்லூரியோட கோடுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது 1994 ஆரம்பிச்சிருக்காங்க. கல்லூரி ஆரம்பித்து ஒரு 31 வருஷங்கள் வந்து ஆகப்போகுது. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதுபோக தமிழக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்லூரியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இருக்குங்க. அகில இந்திய அளவில் மற்றும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து விளையாண்டு அது மூலமாக நிறையா ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாகலாம் ஜாப்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்லூரி. அவங்க வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கிறதா வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இத்தனை வகையான கோர்சஸ் வச்சுருக்காங்க. அதுபோக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த NBA அக்ரேடேஷன், NARF ரேங்கிங், NACல வந்து கிரேட் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி எல்லா தகவல்களுமே அவங்களுமே கொடுத்துருக்குறாங்க. நல்ல பொறியியல் கல்லூரி. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொறியியல் கல்லூரிகளை வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. வெறும் நம்ம வந்து யூடியூப் பார்த்து என்ன கல்லூரிகள் சொல்கிறாங்களோ அதை மட்டுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பண்ணாமல் நிறைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31 வருஷம் பொறியியல் கல்லூரிங்கிறப்ப அப்போ எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களுமே யோசிச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கின கல்லூரி மற்றும் ஸ்போர்ட்ஸ்க்கு இப்போயுமே நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதுபோக ஒரு பொறியியல் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சோசியல் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்கணும். வெறும் படித்தோம் பிளேஸ்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து NCC, NSS, YRC மற்றும் NGOஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆனால் தான் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சர்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்திருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 2023-24 இது வரைக்கும் 1055 மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும் 212 கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து விசிட் பண்ணிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் வந்து இன்ஜினியரிங் ப்ளஸ் டெக்னாலஜி, அது சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 742 மாணவர்களும், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 313 மாணவர்களும் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுபோக ஹையஸ்ட் சிடிசிங்கிறது 40 லட்ச ரூபாயும், ஆவரேஜ் சிடிசிங்கிறது 5 lakhs per annum கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க, இது சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நீங்கள் வெறும் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும்லாம் பார்த்துக்கிட்டுலாம் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டாம். அந்த கல்லூரியோட NARF ரேங்கிங் பாருங்கள், அந்த கல்லூரி என்னென்ன அக்ரிடேஷனில் NAC வாங்கியிருக்காங்களா, NBA வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நிறைய கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் நிறைய உருவான ஒரு முக்கியமான கல்லூரியாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஸ்போர்ட்ஸில் இருந்துச்சு. இப்போ வந்து பாவை கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக RMK இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சென்ட் ஜோசப் காலேஜ் பற்றின ஒரு தகவல்கள். RMK இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு கல்லூரி. மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. பட் பேரண்ட்ஸ் சைடில் வந்து பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிற ஒரு கல்லூரியாக வந்து எது இருக்குன்னு பார்த்திங்கன்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ். உண்மையாக சொல்ல போனால்
ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு நாங்கள் தமிழ்நாடு லெவலில் வந்து ஆர்எம்கே குரூப்பை பற்றி சொல்லலாம். சென்ட் ஜோசப்ங்கிறது பழமையான இன்ஸ்டியூஷன், பாரம்பரியமான இன்ஸ்டியூஷன். ஸோ இதுதான் இந்த 2 கல்லூரிகள் பற்றின பேசிக்கான தகவல்கள். அதுபோக இந்த 2 கல்லூரியோட நம்ம வந்து கட் ஆஃப் தகவல்களை பார்ப்போம். ஸோ கட் ஆஃப் தகவல்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கல்லூரியோட கோடுங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் 1317. சரிங்களாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுமாதிரி ஆர்எம்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு 11 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 கல்லூரியோட பேசிக்காக கட் ஆஃப் தகவல்கள் பார்ப்போம். ஸோ ஆர்எம்கேல ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்க்குறேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் ஓசி கேட்டகரி தான் எடுக்கிறேன். ஏன்னா ஓசி கேட்டகரியில் தான் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா விதமான கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களும் சீட்டை எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஓசியில் 188.5K சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நம்மளுக்கு வந்து 188.5K கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அதே சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 186.5க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. இந்த 2 கல்லூரிகளோட கட் ஆஃப் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய நீங்கள் நினச்சிட்டு இருக்க நிறைய ரொம்ப சூப்பர் டாப் மோஸ்ட் கல்லூரிகளை விட கட் ஆஃப் வந்து இந்த கல்லூரிகளில் அதிகம். பட் இதெல்லாம் வந்து வெளியே தெரியறதில்லை. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப ஆர்எம்கேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக போயிருக்குங்க. அடுத்து இசிஇ பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 178.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 184க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 6 மார்க் 5.5 மார்க் அளவுக்கு வந்து வித்தியாசங்கள் வருது. அதுமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்கேல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 185க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. அதே நம்ம சென்ட் ஜோசப்ஸில் பார்த்தீங்கன்னா 180. அப்போ எவ்வளோ மார்க் வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மார்க் வரைக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் வருது. அதுபோக வேறு என்ன காமனான சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இங்கே 179.5க்கு சென்ட் ஜோசப்பில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதே ஆர்எம்கேல வந்து பார்த்திங்கன்னா 184, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க் அளவுக்கு வந்து வித்தியாசம் வருது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கும் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்கும். அப்போ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது ஒரு 5 மார்க்ஸ் கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது ஒரு ஆர்எம்கே கூட கம்பேர் பண்ணுறப்ப 5 மார்க் கம்மியாக இருக்குது. பட் வந்து 2மே தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள். ஒரு சென்னை ஜோனில் நீங்கள் வந்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறப்ப தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஏன்னா ஆர்எம்கேல மற்ற கல்லூரிகளை பற்றி பேசலை, நான் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கல்லூரியோட கோடுங்கிறது 1113, இந்த கல்லூரியை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். இதை தாராளமாக நம்பி சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கல்லூரியோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது ஏடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 185, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 180, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் 177.5, சிவில் இன்ஜினியரிங் 156, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 188.5, இசிஇயில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 179.5, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 184, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 173.5, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி 177.5, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 184, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 167. இந்த கட் ஆஃப்லாம் வாங்கினா இந்த கல்லூரியில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டுங்கிறது கிடைக்கும். அதே சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஏஐடிஎஸ் 180, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஏஐஎம்எல் 175.5, பயோடெக்னாலஜி 160, கெமிக்கல் இன்ஜினியரிங் 150, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 186.5, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 178.5, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 160, ஐடி 179.5, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 134க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ இது மாதிரி நிறைய பாரம்பரியமான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதுமாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இப்போயுமே நான் சொல்கிறேன், வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸஸை மட்டும் சொல்லிக் கொடுக்குறது இன்ஜினியரிங் காலேஜஸ் கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னால் சிவில் இன்ஜினியரிங் இருக்கணும், மெக்கானிக்கல் இருக்கணும், கெமிக்கல் இருக்கணும். இது மாதிரி பல்வேறு வகையான கோர்சஸ் நடத்துகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ். சரிங்களா. வெறும் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் 10 கோர்ஸுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் நடத்துகிறோம் அப்படின்னா அது வந்து கம்ப்யூட்டர் சென்டர் தான், அது வந்து காலேஜ் கிடையாது. ஸோ மாணவர்கள் வெறும் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸை மட்டும் நம்பிட்டு எந்த கல்லூரியும் தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஒரு கல்லூரியோட பாரம்பரியத்தை பாருங்கள். அதுபோக இன்னொரு முக்கியமான அட்வைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையுமே
எல்லாம் நம்ப வேண்டாம். நேரடியாக நீங்கள் சேர விரும்புகிற கல்லூரியில் நேரடியாக நீங்கள் போய் அங்கே படிக்கக்கூடிய எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களையும் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 பேர்த்துக்கிட்டே பேசுகிறது, அந்த 2 பேர் வந்து காலேஜை பற்றி நல்லா சொல்லிட்டாங்கன்னா சூப்பரான காலேஜுங்கிறது, அதே 2 பேர் வந்து காலேஜை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அந்த காலேஜ் வந்து மோசமான காலேஜ்னு சொல்கிறது. அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 மாணவர்கள் அங்கே படிக்கிற மாணவர்கள்ட்ட விசாரிங்க. வேறு டிபார்ட்மெண்ட் மாணவர்கள்ட்டையும் விசாரிங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, காலேஜோட இன்ஃப்ரா எப்படி இருக்குது, கல்ச்சர் எப்படி இருக்குங்கிறத முதல்ல விசாரிங்க. எல்லாருமே பிளேஸ்மெண்ட் மட்டும் நம்பி போகிறீங்க. காலேஜோட கல்ச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பையனோ பொண்ணோ ஒரு கல்லூரியில் சேர்ந்து நல்ல விதமாக படித்து முடிச்சுட்டு வர்றது தான் இதில் மிகப்பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு வேறு ஏதாவது 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணணும்னா அந்த கல்லூரிகளை வந்து நீங்கள் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் தரதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிஎன்ஏ 2024 அட்டன் பண்ண போகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.